ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்த கட்சி நிதி சேர்ப்பு திட்டத்துக்கு 8 ஆண்டுகளில் 209 பேர் மட்டுமே ஒத்துழைப்பு தந்துள்ளதாகவும் அக்கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் வேதனை தெரிவிச்சிருக்காரு. அதை பற்றி தான் எனக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் தமிழர் கட்சியோட பொதுக்குழு கூட்டம் அண்மையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சாட்டை துரைமுருகன் பேசியது என்னென்னா, விஜயகாந்த் மறைந்த போது சமூக வலைத்தளங்களில் ஒரு செய்தி இடம்பெற்றுச்சு. ஒரு நல்லவரை இழந்துட்டோம் அப்படின்றது தான் அது. அதே செய்திக்கு கீழே கமெண்ட்டாக போடப்பட்டிருந்தது, ஒரு நல்லவரை இழந்துட்டோம், இன்னொரு நல்லவரை இழந்துடக்கூடாது அப்படின்னு எழுதியவங்க யாரும் நாம் தமிழர் கட்சி கிடையாது. தனிப்பட்ட முறையில் மட்டுமே நேர்மையாளர் விஜயகாந்த். ஆனால் கொள்கையில், கோட்பாட்டில், சித்தாந்தத்தில், அரசியலில் கரைப்படியாத கரங்களுக்கு சொந்தக்காரர் சீமான். அவரை இழந்துடக்கூடாது அப்படின்னா ஒவ்வொருத்தரும் பதிவு செஞ்சான். நாம் தமிழர் கட்சி வளர்ந்துருக்கு. நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா, முத்துராமலிங்கத்தேவர் நினைவிடத்துக்கு போகும்போது 8வது வகுப்பு சிறுவன் ஒரு பேருந்தில் இருந்து கையை நீட்டி அண்ணன் அடுத்த நாம தானே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நாம் தமிழர் கட்சி வளர்ந்துருக்கு. இளைய தலைமுறையிடம் போய் சேர்ந்துருச்சு. கட்சியில் மிக முக்கியமான பங்கு வகிப்பது பொருளாதாரம். 2015 வருஷம் பொதுக்குழு அப்படின்னு நினைக்கிறாங்க. இதே சென்னையில் சீமான் சொன்னார், 1000 பேர் ரூ.1000 திட்டம் சொல்லி கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆச்சு. 1000 பேர் 1000 ரூபாய் திட்டத்தில் இதுவரை எத்தனை பேர் சேர்ந்துருக்காங்க தெரியுமா? இது வரைக்கும் 209 பேர் தான் சேர்ந்துருக்காங்க 8 வருஷத்தில். நான் மாதம் 2000 ரூபாய் கொடுத்துட்ருக்கேன். 1000 பேர் கூட நாம் தமிழர் கட்சி மாதம் 1000 ரூபாய் தர முடியுமா முடியாதா? ஆனால் செய்யலை. 1000 ரூபாய் திட்டத்தில் 1000 பேர் இடம்பெறுவதான் முதல் வெற்றி. ஒரு கட்சிக்கு மாதம் ஒரு 10 லட்சம் கூட வருமானம் வரல அப்படின்னா 1000 பேர் 1000 ரூபாய் திட்டம் நம்மிடம் இருந்தால் நாம் யாரிடமும் கை நீட்ட வேண்ட தேவை இல்லை. நாம் வெல்ல போகிறோம், கோட்டையை பிடிக்க போகிறோம், அதெல்லாம் அடுத்த கட்டம். முதல்ல கட்சிக்கான வருமானத்தை இந்த 1000 பேர் 1000 ரூபாய் திட்டத்து மூலமாக கொண்டு வாங்க. அதை சொல்ல தான் நான் பொதுக்குழுவுக்கே வந்தேன். நன்றி, வணக்கம். இவ்வாறு சாட்டை துரைமுருகன் சொல்லியிருந்தார். மேலும் சீமானை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.